कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्ठे च मुक्तावलिं गोपस्त्रीपरिवेष्टितौ विजयते கோபாலச்சூடாமணி. இப்போ நம்ம கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ண சரித்திரத்தை பற்றி சுகபிரம்மம் பரிஷத்துக்கு சொல்லும்போது சொல்கிறார். அதை கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கேட்கவே முடியும். அதுக்காகத்தான் நான் கிருஷ்ண சரித்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய புண்ணிய சரித்திரங்கள்லாம் உனக்கு சொன்னேன். இப்போது கிருஷ்ண சரித்திரம் சொல்கிறேன். அதோட பகவானோட மகிமையை நல்ல அனுபவத்தில் நல்ல மூழ்கி திளைக்கலாம் அப்படின்னு அவர் கிருஷ்ணானுபவத்தை பற்றி சொல்ல போகிறார். இப்போ கண்ணனோட அவதாரம் பார்க்கலாம். முக்தி தரும் க்ஷேத்திரத்தில் 2வதாக உள்ள மதுராவை தான் பகவான் தேர்ந்தெடுத்தார். 6 குழந்தைகளை கம்சன் கொன்ற பிறகு 7வது குழந்தையான சங்கர்ஷணனை ஆயர்பாடியில் ரோகிணியோட வயிற்றில் யோகமாயை மூலம் இடமாற்றினார். 8வதாக தேவகியின் வயிற்றில் தான் அவதரித்தார். ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் கண்ணன் அவதரித்தார். அவர் அவதரித்தது எப்படி இருந்துதான்? தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவஸ்த லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத லௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அப்படிப்பட்ட கண்ணனை வசுதேவர் பார்த்தார் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கலையே, வசுதேவர் கிடைச்சதே அப்படிங்கிறத வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு சொல்கிறார். தேவையும் வசுதேவரும் அந்த குழந்தையை பார்த்தவொன்னே அந்த குழந்தை சங்கு சக்கரதாரியாக 4 தோள்களோட அழகான முத்துப்பல் வரிசையோட எப்படி இந்த கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல ஹரைவேக ஹார கேயூர கடக ஸ்ரீவஸ்த கௌஸ்வ முக்தாதாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபராதிபிகி அப்படி பகவான் திகழ்ந்தாராம். திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் அத்தனை ஆபரணங்களையும் அணிஞ்சுண்டு பட்டு பீதாம்பரம் உடுத்திண்டு திருமார்பில் பக்ஷஸ்தலத்தை ஸ்ரீ மகாலட்சுமியை வச்சுண்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு அவதரித்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தாரே, அப்படி தோன்றினாராம் பகவான். குழந்தையை பார்த்ததும் வசுதேவர் தேவிக்கு ஒரே ஆச்சரியம். அதை விட குட்டி பகவான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா இதுவரைக்கும் தனக்கு தாய் தந்தையரே இல்லாமல் இருந்தால தனக்கும் ஒரு தாய் தந்தை கிடைச்சது, அந்த குறை தீர்ந்து தான் பகவானுக்கு. அதனால் அவர் இன்னும் சந்தோஷமாக இருந்தாதான். அதனால் பிறந்த உடனே முத்துப்பல் தெரிய சிரித்தாராம். அது வரைக்கும் வசுதேவருக்கு குழந்தை எங்கன்னே தெரில. என்ன சிறைச்சாலை, இருட்டு, ராத்திரி வேளையில் அவதரிச்சிருக்கார். கண்ணனும் கருவண்ணம், கருப்புன்னா அப்படி ஒரு கருப்பு வண்ணமாக இருந்தார். அவர் சிரித்த உடனே தான் அந்த வெளுத்த பற்கள் வெளிச்சத்தில் அப்படியே குழந்தையை கண்டு அப்படியே மகிழ்ந்து போயிட்டார் 2 பேரும். அதுக்கப்புறம் உடனே பிரார்த்திச்சுண்டா, இப்படி சங்கு சக்கரதாரியாக 4 திருத்தோட தெய்வீக குழந்தையான உன்னை கம்சன் பார்த்தாக்க உன்னை சும்மா விடமாட்டானே, உன்னை கொண்டுடுவானேன்னு அவருக்கு ஒரே கவலை. அதனால நீ சாதாரண குழந்தையா வந்துடேன் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா. திரு ஆபரணங்களோட வந்தால் கூட அவர் எப்படி இருந்தாராம்? இந்த பூலோகத்தில் அவதரிச்சா கூட வைகுண்டத்தில் இருப்பது போலவே அத்தனை கல்யாண குணங்களோடு தான் பகவான் இங்கே அவதரிச்சாராம். இதைத்தான் நம்மாழ்வார் ஆதியம் சோதி உருவை அங்கே வைத்து இங்கே வந்து பிறந்த அப்படிங்கிறார். அங்கே எப்படி இருந்தாரோ அப்படியே இங்கே பிறந்திருக்கார் பகவான். வசுதேவரை பார்த்த உடனே பகவானை தான் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப கருப்பு இல்லையா, அதனால இப்போ தன்னோட முத்துப்பற்கள் செறிஞ்சவொடனே இந்த வெளிச்சத்தில் குழந்தைய பார்த்து 2 பேரும் ரொம்ப அசந்து போயிட்டா. என்ன ஒரு அழகு அப்படின்னு. அப்போது ஒரு குறை இருந்ததுதான் ராமருக்கு. போன அவதாரத்தில் 26வது வயசில் தந்தைக்காக தான் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யறதுக்காக காட்டுக்கு போனார் இல்லையா. அங்கே லக்ஷ்மணன்ட்ட சொன்னாராம், இப்போ நான் அம்மா என்னை தடுத்தா, ஆனால் நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால நான் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக நான் வந்துட்டேன். ஆனால் அடுத்த அவதாரத்தில் கண்டிப்பாக நான் அம்மா சொன்னபடி கேட்கணும் அப்படின்னாராம். அதனால தான் பிறந்த உடனே தேவகி சொன்ன உடனே தன்னோட இதெல்லாம் மறைச்சுண்டாராம். அப்படி குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மா பண்ணிட்டார். என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டார். ஆனால் தானம் செய்ய முடியாது இல்லையா, அதனால மனசாரியே நினச்சிட்டாராம் என்ன தானம் பண்ணணும்னு. அவர் என்ன நினச்சிட்டார்? 10,000 பசுக்களை தானம் செய்வதாக நினைத்து கொண்டாராம். அதை விடலை. 11 வருஷம் கழித்து கண்ணன் இங்கே வந்த உடனே வட்டியோடு சேர்த்து தானம் செய்தாராம். ஆனால் தாயார் சொன்னபடி தன்னை மாற்றி கொண்டதும்
தன்னை ஆயர்பாடியில் கொண்டு விட சொன்னார் பகவான். வசுதேவர் சொன்னார், என்னோட கால் கையெல்லாம் விளங்க மாட்டேன் இருக்கே அப்படின்னார். அப்படி நினச்சிட்டே குழந்தைய பார்த்தோடனே பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? என் மேலே நம்பிக்கை வச்சு நீ தூக்கு அப்படின்னார். உடனே அவர் என்ன பண்ணார்? மூங்கில் கூடையில் குழந்தைய வச்சு தூக்கினார். கதவு கிட்ட வந்தவுடனே கையில் உள்ள விலங்கு தானே அவிழ்ந்தது. அதுக்கப்புறம் பூட்டு தானே திறந்தது. காவலாளிகள் எப்பொழுதை விட இப்போ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா, யாரும் எழுந்துக்கல. அதே சமயம் அந்த ஆயர்பாடியில் யசோதைக்கு பொன் குழந்தை பிறந்தா, அதான் யோகமாயா. அவள் பிறந்தா, துர்கா அவள் பிறந்தா. அந்த யோகமாயினால் தான் பிறந்தவுடனே உலக அனைத்தையும் தூங்க வைத்து விட்டாள். முழிச்சுன்றது 4 பேர் தான். வசுதேவர், தேவகி, கிருஷ்ணர் பகவான், அதுக்கப்புறம் யோகமாயா. இந்த 4 பேர் தான் முழிச்சுட்டு இருந்தாலும். அவள் பிரசவித்த உடனே யசோதா யாருமே என்ன குழந்தை கூட பார்க்கல. யசோதா, நந்தகோபர், அந்த மருத்துவம் பார்த்தவா எல்லாரும் தூங்கி போயிட்டா. உலகமே தூங்கிடுது. அப்படி இருக்கும்போது அதனால தான் ஆண்டாள் என்ன பாடினா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு பாடினா இல்லையா? அந்த இரவு எப்படி இருந்ததான்? ஒப்பற்ற இரவு. அது மட்டும் இல்லை, ஒத்தி தான் ஒப்பற்ற ஒருத்தி. அதான் தேவகி அங்கே பிறந்தார். ஒப்பற்ற ஒருத்திங்கிறது யசோதை, அங்கே தான் வளரார். அதனால் ஒப்பற்றங்கிறது அவ்வளோ உயர்ந்தது. அவர் பகவான் அவதரித்தது அந்த இரவு இருக்கே, ஒப்பற்ற இரவு அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. பகவான் சொன்ன உடனே வசுதேவர் குழந்தையை தூக்கிண்டு கதவெல்லாம் திறந்த உடனே கூடையில் குழந்தைய வச்சுட்டு வெளியில் வந்தால் ராத்திரி வேலை வேறு, மழை சோன்னு கொட்டுறது. இவராக சிறையிலே இருந்தார் இல்லையா ரொம்ப காலமாக, அதனால் அவருக்கு வழி எதுவுமே தெரியல. இருட்டு வேற. என்னடா குழந்தை மழையில் நனையுமே அப்படின்னு நினச்சதுமே ஆதிசேஷன் வந்துட்டார் பகவானுக்கு கொடைபிடிக்க. கருடன் வேத பாராயணம் முழிச்சுட்டே வந்தார். திக்பாலகர்கள் வசுதேவருக்கு வழிகாட்டினார்கள். ராத்திரியாக இருக்கலாம், ஒரே இருட்டாக இருந்தது இல்லையா? ஆதிசேஷன் தலையில் ரத்தனங்கள் இருந்தது, அது அப்படியே ஒளி வீசித்தான். அந்த ஒளி வெளிச்சத்தில் மெல்ல வசுதேவர் யமுனைக்கு வந்துட்டார். யமுனை கரைக்கு வந்தால் அங்கே யமுனை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்போ தான் கண்ணன் அப்படி யோசித்தார் எப்படி இறங்குறதுன்னு. கண்ணன், நீ என்னை நம்பி நீ ஆற்றுல இறங்கு அப்படின்ட்டார். உடனே வசுதேவர் ஆற்றுல இறங்கினார். தண்ணீர் மெல்ல மெல்ல முழங்கால் வரை ஏறியது, அப்புறம் மார்பு வரை வந்தது, அப்புறம் முகம் கழுத்து எல்லாம் வந்துடுது, தலையே மறைஞ்சிருது. வசுதேவர் ஃபுல்லாக முழுகிட்டார். ஆனாலும் பகவான் சொல்லியிருக்காங்க தைரியத்தில் அவர் மாட்டு போயிட்டே இருந்தார். ஒரு முகம் ஃபுல்லாக முழுகி தலையெல்லாம் முழுகின உடனே கிருஷ்ணரோட கால் என்ன பண்ணித்து? அப்படி தண்ணீரை தொட்டது. அந்த யமுனையை தொட்ட உடனே யமுனை வழி விட்டுருத்து, கடகடன் வடிஞ்சுடுத்து. ஏன்னா போன திரேதாயுகத்தில் சமுத்திரராஜன் என்ன பண்ண ராமபிரானுக்கு பாலம் கட்ட சேது வழி விட்டார் இல்லையா? அதை போல் துவாபர யுகத்தில் யமுனை கண்ணனுக்கு வழி விட்டது. ஏன் வசுதேவர் முகம் வரை 3 வரை காத்துருக்கணும்? முதல்ல வழிவிடலையா இல்லையா அப்படின்னாக்க, இல்லையே கண்ணனோட திருவடி சம்பந்தம் கிடைக்கணுமே, அதுக்காக யமுனை ரொம்ப ஆசைப்பட்டதான். திருவடி ஸ்பர்ஷம் கிடைச்ச உடனே அது வழி விட்டுருத்தோம். மேலும் பகவான் திருவடிப்பட்டால் பிறவிங்கிற பெருங்கடலே வற்றிடும். அப்படி இருக்கும்போது யமுனை நதி வற்றாதா? இது வட்டுறதுல என்ன ஆச்சரியம்? அதுக்கப்புறம் இப்போ வசுதேவர் என்ன பண்ணார்? கடந்து கோகுலம் வந்துட்டார். வந்து நேராக நந்தகோபர் வீட்டுக்குள்ளே போய் அங்கே எல்லோரும் தூங்கிட்டு தானே இருக்கா. அதனால் கண்ணன் சொன்னபடி கண்ணனை யசோதை பக்கத்தில் வச்சுட்டு அந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அப்படியே யமுனை கரைக்கு வந்தார். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்க, போகும்போது கண்ணன் இருந்தார், வழி விட்டது யமுனை. இப்போ மீண்டும் வரும்போது வழி விடுமா? நம்ம மட்டும்தானே வரோம் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனால் கண்ணனோட அனுகிரகம் தானே யமுனை மீண்டும் வழி விட்டது. நேர சிறைச்சாலைக்குள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனே கதவுகள் தானே சாத்தி பூட்டி நிறுத்தோ. வசுதேவர் காலிலையும் கையிலையும் விலங்குகள் ஏறின. பழையபடி அனைத்தும் வந்துடுத்து, பழைய நிலைமைக்கு வந்துடுத்தோ. இப்போ தான் அந்த பெண் குழந்தை வீல் சத்தமாக அழுதுது. அந்த அழுத சத்தம் கேட்ட உடனே காவலாளிகளை நன்னா முழிச்சுட்டா. உடனே ராஜாட்ட போய் சொன்னான், குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு. கம்சன் வேக வேகமாக வந்து பார்த்தா அது பொன் குழந்தை. பெரிய ஏமாற்றம் இவனுக்கு. என்னது பெண் குழந்தைய இப்போ எப்படி கொல்றது? மேலும் 8வது குழந்தை நாராயணன் தான் எனக்கு எம்மன்னு சொன்னான், எப்படி பெண் குழந்தை பிறந்தது அப்படி யோசிச்சுருந்தான். ஆனாலும் வேண்டாம், விடக்கூடாது, 8வது குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டான். அப்போது தேவகி கம்சனோட காலில் விழுந்து கெஞ்சினாலாம், பெண் சிசுவை கொல்லாத அப்படின்னாலாம். 6 குழந்தைய கம்சன் கொல்லும்போது பேசாமல் தான் இருந்தா, வருத்தமாக இருந்தால் கூட
ஏன் இப்போ மட்டும் கொல்லாதே அப்படிங்கிறானாக்க, அந்த 6 குழந்தை இவளோட குழந்தை, அது தன் வயிற்றில் பிறந்த பாவத்துக்காக ஏதோ கொன்று விட்டான். இப்போ இது யாரோட குழந்தை? யசோதையோட குழந்தை இல்லையா? இன்னொருத்தரோட குழந்தைய கொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை? அவளுக்கு மனசு இடமே கொடுக்கல. அதனால மனசுக்குள்ள அதை நினச்சிட்டே குழந்தைய கொல்லாத அப்படின்னு அவன் வேண்டின்டான். ஆனால் அவன் கேட்கல. உடனே அந்த குழந்தைய கொல்றதுக்காக கம்சன் என்ன பண்ணான், அதோட காலை பிடிச்சான். பிடித்த உடனே அந்த குழந்தை அப்படியே அஷ்டபுஜ துர்க்கையாக மாறி அப்படியே ஆகாசத்துக்கு அந்திரத்தில்னு சொல்கிறா இல்லையா, ஆண்டாள் பாடினாலே அந்த மாதிரி, அந்திரம்னா என்ன, ஆகாயம், அந்திரத்தில் போய் நின்றுட்டு சொல்கிறதான் யோகமாயி, நீ அவன் என்னை கொல்ல போறியா? சிரிக்கிறது. உன்னை கொல்ல வேண்டியவன் இங்கே இல்லை, வேற எங்கேயோ பிறந்திருக்கான். நீ போய் தேடி கண்டுபிடி. முட்டாளே, ஒரு பாவமும் செய்யாத வசுதேவர் தேவியை போய் இப்படி துன்புறுத்துறியே. உன்னை கொல்லவே நானே உன்னை கொண்டு இருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய பாதத்தை நீ தொட்டுட்ட. என்னோடய பாதத்தை தொட்ட நான் யாரையும் கொல்றதில்லை. அதனால் உன்னை கொல்ல வேண்டியவன் வேற எங்கேயோ இருக்கான், தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகமாயை மறைஞ்சு போயிடுத்து. இப்போ தேவகி மேலே உனக்கு கொஞ்சம் கருணை வந்துடுச்சு. ஐயோ, என் தங்கைக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன், அவளால் எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கையோட விலங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டான். நீங்கள் பழையபடி அரண்மனைக்கே போயிருங்கன்னா 8 குழந்தையும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவனுக்கு இவாளால் கவலை இல்லை. குழந்தை வேற எங்கேயோ தான் இருக்கட்டும், இவாளுக்கு விடுதலை கொடுத்துட்டான். இவன் அரண்மனைக்கு போயிட்டா. அப்புறம் நேர ராத்திரி அவனுக்கே தூக்கம், அதோட தூக்கம் போச்சு. பெரிய ஆலோசனை கூட்டம் போட்டான். அப்போலேருந்து கதி கலங்கி நின்றானான். ஏன்னாக்க கம்சன் அப்படியே தவிக்கும்படி வச்சார் கண்ணான். எப்போ பார்த்தாலும் புலம்பணும். அதுக்காகத்தான் பலராமன் என்ன பண்ணார், அந்த கோகுலத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டார். ஸோ அந்த குழந்தை இருக்கா போச்சா, அதுலேருந்தே அவனுக்கு ஒரே கவலையாக எடுத்து புலம்பின்றே இருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் நில கொலை செய்யணும். அதுக்காக தான் ராத்திரி வேளையில் தூங்க விடாமைக்கு அர்த்த ராத்திரியில் குழந்தை பிறந்தான். அதுக்கப்புறம் இப்போ கூட்டம் கூட்டி பேசுகிறான், தன்னோட மந்திரிகள்லாம் கூட்டு. பாரு, தேவர்கள் வேணும்னு 8வது குழந்தையால் எனக்கு மரணம் சொன்னான். அங்கே பாரு, ஒரு பொன் குழந்தை தான் பிறந்தது. என்னை கொல்ல வந்த குழந்தை வேற எங்கேயோ பிறந்திருக்கு, இங்கே வரும் சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க தேவர்களாம். அதனால் யாருக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் குழந்தை பிறந்திருக்கோ அனைத்தையும் இந்த பூதனை இருக்கா இல்லையா, அந்த அரக்கையை கொண்டு விஷப்பால் கொடுத்து கொல்ல சொல்லணும் அப்படின்னு ஒரு மந்திரி சொன்னான். அப்போ இன்னொரு மந்திரி சொன்னான், அப்படி செய்யக்கூடாது, எல்லா குழந்தையும் கொண்டா நமக்கு கெட்ட பேர் வந்துடும். எந்த குழந்தை முகம் நல்ல தேஜஸோட புத்திசாலியாக பார்த்தாலே தெரியுமே, அப்படி இருக்கிற குழந்தைய மட்டும் கொல்லலாம் அப்படின்னு அவன் ஐடியா கொடுத்தானான். ஏன் தெரியுமா, அவன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கேங்க ராஜா, அதை கொண்டுட்டா என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரியும் தன் குழந்தை எப்படி இருக்க போகிறது, தேஜஸாலாம் இருக்காதுன்னு அவனுக்கே தெரியும். அதனால அவன் தைரியமாக சொல்லிட்டான். அதையும் ராஜா ஒத்துன்னுட்டார். உடனே பூதனையை கூப்பிட்டு, இந்த புதிதாக பிறந்த குழந்தை எங்கெல்லாம் இருக்கோ, அது மட்டும் இல்லை யாரோட முகம் நல்ல தேஜஸாக பார்த்தாலே புத்திசாலித்தனத்தோட விஷமத்தோடு இருக்கோ அந்த குழந்தைக்கு நீ விஷமப்பால் கொடுத்து கொண்டுடு அப்படின்னு கம்சன் ஆணையிட்டான்.